இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரர் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் வாயில வடை பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பீரஸ் இணைஞ்சிருக்கான். அப்புறம் நம்ம செல்பி ஷே இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பிராலி. அப்புறம் நம்ம இவரு சேர்ந்திருக்காரு, எடி. வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறேன். 50வது எபிசோடு முடிச்சதுக்காகவும் எல்லாரும் வந்து புக்கெல்லாம் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எபிசோடு. அப்புறம் கங்க்ராட்ஸ்லாம் சொன்னீங்க. ஸோ சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லிட்டு டாபிக் என்ன பேச போறேன்னா வந்து இந்த வாரம் வந்து என்ன டாபிக் பேச போனா வந்து கமர்ஷியல் படங்களில் இருக்கும் ஓட்டைகள். எப்படி கமர்ஷியல் படம்னு சொல்லிட்டு லாஜிக்கு லூப்போலு எல்லாத்தையும் கதையே இல்லாம கூட படம் எடுத்து கமர்ஷியல் படம்னு சொல்லிட்டு வேற ஹீரோ வச்சே படம் ஓட்டி ஏமாத்துறானுங்க. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். செல்பிஷே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இந்தியால வந்துட்டு முக்காவாசி படமே வந்துட்டு கமர்ஷியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து வேற ஒரு டைமென்ஷனை நோக்கி போகணும் அப்படி இப்படின்னு. ஆனா இந்தியா வந்துட்டு எப்படின்னா கமர்ஷியல் மூவிஸ்க்கு தான் பேர் போனது. ஆனா அந்த கமர்ஷியல் மூவிஸ்ல வந்துட்டு லாஜிக்ன்றது டோட்டலி மிஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதும் தப்பு தான் கமர்ஷியல் படத்துல லாஜிக்ன்றது. பட் இருந்தாலுமே எப்படி சொல்றதுன்னா, ஒண்ணு பிலீவ் பண்ற மாதிரி ஒரு லாஜிக் இருந்தா பரவாயில்ல. தேவையில்லாத லாஜிக்ஸ் தான், தேவையில்லாத ஐடியாலஜிஸை கொண்டு வர மாட்டாங்குது இப்போ வர கமர்ஷியல் படம்லாம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வர சினிமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதோட டெவலப்மெண்ட்டை நோக்கி வந்தாலுமே இந்த கமர்ஷியல் படங்களை தான் இப்போ வந்துட்டு மக்கள் வந்து விரும்புறாங்க. இப்ப ஷார்ட் பட்டா பரம்பரை சூப்பரா இருக்கு. அடுத்து ஆர்யா வந்து அரண்மனை 3 நடிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த கிராஃப் மாதிரி கூட எடுத்துக்கலாம், கிராஃபாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு வேவா கூட எடுத்துக்கலாம், எக்ஸ்போனென்ஷியல் வேவா கூட கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகி அப்படியே போகலாம், ஸ்டாங்ஸுக்கும் போகலாம், பாங்குக்கும் போகலாம். ஆனாலுமே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, கமர்ஷியல் படங்கள்ல தேவையில்லாத ஐடியாலஜிஸை நிறைய புகுத்துறாங்க. அண்ட் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, சொசைட்டில வந்துட்டு இந்த ஒரு சில விஷயம் வந்து தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் அதுல வந்துட்டு கமர்ஷியல் படத்துல வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ சைல்டு மேரேஜ், இல்ல வந்துட்டு இன்சஸ்ட் மேரேஜ், இல்லைன்னா வந்துட்டு இந்த கலாச்சார காவலன்கள் கருத்துகள், அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா கமர்ஷியல் படங்கள்ல மட்டும்தான் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி இருக்கும். இது விட்டுட்டு விவசாயம், விவசாயிகள் பாவம் இல்லையா? முடியலன்னா இவனுங்களுக்கு வந்து படம் வந்து ஹிட் ஆகாது. அது என்ன பெட்டிஷோ லைட்டா அது லைட்டா எடுது பிள்ளையார் சுழி மாதிரி விவசாயிகள் அப்படிலாம் இல்ல. இவனுங்க இந்த பாலா மாமா கட்டு மாதிரி அது விவசாயி போல அதை தொட்டு கும்பிட்டுவானுங்க அப்பப்போ. அதே மாதிரி வந்துட்டு இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த கமர்ஷியல் படங்களை வந்துட்டு நம்ம ஒரு படம்ன்றது எதனால இருக்குதுன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்த வந்து சினிமேட்டிக்கா பார்க்க சொல்ல நமக்கு வந்து ஈஸியா பதியும். ஆனா இது வந்து எப்படி சொல்றதுன்னா, தேவையில்லாத ஒரு அறியாமையை தான் வந்துட்டு திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணுது இந்த கமர்ஷியல் படங்க. எவால்விங் பேக்வர்ட்ஸ் அந்த மாதிரி தான் போகுது. இப்போன்னு இல்லை, எப்பவுமே வர கமர்ஷியல் படம் எப்படின்னா, ஒரு சினிமான்றது வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கணும், ஒரு காலகட்டத்துல நின்றுடக்கூடாது, தாண்டி போயினே இருக்கணும். ஆனா இந்த கமர்ஷியல் படங்க வந்து எப்படி பண்ணுதுன்னா, அதை திருப்பி பின்னுக்கு தான் தள்ளுது. இப்போ இங்கிலீஷ்ல வந்துட்டு கமர்ஷியல் படம் வந்தாலுமே கூட ரொம்ப ஃபியூவரா தான் இருக்குமே தவிர்த்து எல்லாமே கமர்ஷியல் படம் நம்ம சொல்ல முடியாது. கமர்ஷியல் படம்ல நல்ல கதை இருந்தா ஓகே, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பண்ற மாதிரி இருந்தா ஓகே. ஆனாலுமே கமர்ஷியல் படங்கள்ல கதைன்றதே சத்தியமா இருக்காது, லாஜிக்ன்றது சுத்தமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி படங்க தான் வரும். மயிரா போன கதை மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வச்சு, அப்புறம் திடீர்னு லவ்னு கொண்டு வந்து, அப்புறம் காலேஜ்ல டான்னு காமிச்சு, அப்புறம் லவ் பண்ணி லவ் செட் ஆகிற மாதிரி காமிச்சு, அப்புறம் லவ்வரை விட்டு போற மாதிரி காமிச்சு, சென்டிமெண்ட்டை காமிச்சு. மியூசியம் இருக்கு சொல்றீங்களா? தாக்கப்பட்டாரு. ஆதிதான் எப்பவும் தாக்கப்பட வேண்டியவர் தான், அவரை தனியா அடிப்போம். என்னைக்கு அவர் சிவகுமார் முண்டாட்டின்னு போட்டாரோ அன்னைக்கே தாக்கப்பட்டார். அச்சக உச்சக உச்சக அச்சகன்னு.
சரி சரி வாங்க வாங்க பாத்து பாத்து பாடுறானா இல்ல இமான் பார்த்து இதுவாயிட்டு இருப்பாங்க, திருக்கு தக்கிட்ட மாதிரி. இவர் வெறும் பாட்டு ஃபுல்லா சவுண்ட்லயே பாட்டு பாடுறாங்க. இமான் பாட்டுலாம் அவர் இப்ப அப்டேட் ஆயிட்டாருங்க. இவரு இப்போ இமானோட கேரியரை வந்து இது பண்ணிருக்காரு, ஃபாலோ பண்ணிருக்காரு. இமான் நல்லா தானே போடணும். நல்லாதான் இருப்பாரு. நல்லதுல அவர் வாய்ஸ்லயே மியூசிக் போடுவார்ல, இப்ப திருக்கு தக்கிட்ட மாதிரி. அந்த மாதிரி அதை இவர் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு பாட்டு ஃபுல்லாவே வர வாய் வாத்தியமா இருக்கு. மாதிரி. சரி, திருப்பி பேக் டு த டாபிக் வரும். ஆதினா பக்கம் போகாம ஆதினா பத்தி ஆரம்பிச்ச உடனே கலகல கலகலன்னு கண்டென்ட் கிடைச்சிடும் எல்லாருக்கும். ஸ்கூல் டைம்ல எல்லாருமே ஆதினா கண்ணி தானே. ஆமா, சுத்தவனே எமினம் பாட்டுக்கா போகணும், எல்லாருமே ஆதினா பாட்டு எமினம்க்கு தாண்டணும். அதுதான் ப்ரோ. இப்ப ஷெல்பி சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு அது ஆக்சுவலி நம்ம மேலேயே தப்பு இருக்கு. என்னைக்கு நம்ம சினிமாவை வந்து ஹீரோவை வச்சு ப்ரைஸ் பண்ணி நம்ம பண்றோமோ, கண்டென்ட் ஓரியன்டா டைரக்டர் ஓரியன்டா இல்லாம, ஒரு ஸ்டோரி ஓரியன்டா இல்லாம ஹீரோவை ப்ரைஸ் பண்ணி நம்ம எப்படி போயிட்டே இருக்கோமோ, அது வரையும் இது மாற போறது இல்லை, திரும்ப போறது இல்லை. அதுதான் இவர் ஷெல்பி சொன்ன மாதிரியே தான். கமர்ஷியல்ல கொஞ்சம் கண்டென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட்டே இல்லாம ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் 4 சாங்கு ஒரு 10 ஸ்லோ மோஷன் ஃபைட்டு நடுவுல கத்த குஜு குஜா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. பாட்டும் உருப்படி மாதிரி தான் இல்லையா? அதுவும் டைரக்டர் தானே. அது சில நேரத்துல ஹீரோவே வந்து கேட்பாங்க, நான் தான் பாடுவேன் அப்படின்னா என்னத்த அதுக்குதான் இப்ப வச்சு செய்யறானுங்க. இப்போ இந்த ஓடிடி ரிலீஸ் பண்ணாலே நெட்ஃபிளிக்ஸ் பாட்டுலாம் எனக்கு வேணாம், ஒரு பாட்டு தேவையாகுதா வச்சுக்கோ, மீதினா தூக்கிடுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்ட், அவங்களே கொஞ்சம் ரீரைட் எல்லாமே அவங்களே பண்ணி கேட்பாங்க. ஆமா ஆமா, அதனால கொஞ்சம் இப்போ மாத்தின்னு வரானுங்க. இந்த ஓடிடிக்காகவே வந்து பாட்டு எல்லாம் கம்மி பண்றானுங்க. இதுவே செல்வி சொன்ன மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சாங் எடுத்துக்கோங்க. அந்த கதை பேசுனது பெரிய கருத்து, ஆனா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆனது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா தான் ரீச் ஆச்சு. ஆனா டைரக்டர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அந்த ஆணவ கொலைகள் சாதிய கொலைகள் அதை வந்துட்டு அதை கிண்டலா நையாண்டியா கலாய்க்கிற மாதிரி ஒண்ணு எடுத்திருந்தாங்க. பட் அது யாருக்குமே கன்வே ஆகல. என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் படமாவே போயிடுச்சு. இது ஒண்ணு. இது என்ன சொல்றது, சில நேரத்துல அந்த கமர்ஷியல்ன்ற அந்த எலமெண்ட் வந்துட்டு ஒரு கண்டென்ட் ரீச் ஆகுறதே சப்ரஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும் சில நேரத்துல. ஃபர்ஸ்டே நம்ம பப்ளிக்கு ஒரு பேசிக் ஐடியா இல்லை, ஆனா முன்னத்துக்கு இப்ப பரவாயில்ல. இப்ப அவங்க ஒரு நல்ல கண்டென்ட்டை தேடுறாங்க. அவங்களுக்கே என்ன சொல்றது, இது நல்ல கண்டென்ட் அப்படின்னு அவங்களே இப்ப சொல்ற அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. அட்னி வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அட்னி இந்த சங்கர்லாம் இந்த கமர்ஷியல் படத்துக்காக ஒரு பாட்டுக்காக எல்லாம் செலவு பண்ணணும்னு எதுக்கு அவசியம்னு கேக்குறேன். அதுதாங்க, இது எப்படி இருந்தாலும் இது இருந்தா அதுவும் இருக்குங்க. அது இல்ல, இது பார்த்து பண்ணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கமர்ஷியல் பிலிம் வந்துட்டு இந்த நல்ல படத்தோட எடுக்கணும்னு நினைக்கிறவங்களே கலெக்ஷன் வந்ததான். இப்போ ஒரு படம் 3 கோடி 4 கோடி போட்டு எடுக்கிறாங்க, சின்ன பட்ஜெட்ல ஒரு கண்டென்ட் பிலிம் எடுக்கிறாங்கன்னா, அதை ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரணும். அப்பதான் அவங்க இன்னொரு கண்டென்ட் பிலிமா எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா என்ன ஆயிடுது, இப்ப ஃபெஸ்டிவல் டைம்லயே ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த கமர்ஷியல் பெரிய ஹீரோ பிலிம் கமர்ஷியல் பிலிம் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாலும் அதே இதுதான் ஓட போகுது. ஃபெஸ்டிவல் டைமா போனா ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 to 20% அதிகமா போகும், அவ்வளவுதானே. இதே நல்ல கண்டென்ட் பிலிம்ஸ் இப்ப போச்சுன்னா அது போறதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும், அந்த படத்தை பத்தி பேசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பரியரும் பெருமாள், அது ரிலீஸ் ஆகும் போது அத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பரியரும் பெருமாளும் 1 வீக் கழிச்சுதான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் எல்லா ஃபர்ஸ்ட் அந்த மெயின் ஸ்ட்ரீம் படம் கமர்ஷியல் படம் அதெல்லாம் போயிட்டு பிறகு பரியம் பெருமாள் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்து அது இன்னும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இதுவும் நான் என்ன சொல்றேன், அந்த இப்ப நம்ம கமர்ஷியல் படத்துல இப்போ ஒரு பாட்டு இல்ல 2 பாட்டு வந்து படத்துக்கு வேணா முக்கியமா இருக்கலாம். இந்தியன் சினிமானா பாட்டு இல்லாம இருக்காது. ஆனா ஒரு படத்துக்கு 5 பாட்டு 6 பாட்டு இருக்க டைம் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம குறைச்சி அந்த பட்ஜெட்டை இது பண்ணி படத்துல பாட்டு ஆட் பண்றான் உள்ள. அத பாருங்க நீங்க. அது கூட பரவாயில்லைங்க. என்ன சொல்றது, டக்குன்னு சென்னை ஷூட்ல இருப்பாங்க, 2 பேரும் பார்ப்பாங்க, அப்படியே பிஜிஎம் டக்குன்னு பார்த்தா யூரோப்பியன் கண்ட்ரில ஏதாவது ஒரு இடத்துல ஆடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்லாம் நமக்கு தேவையான்னு கேக்குறேன். அந்த பட்ஜெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். 3 பாட்டோட பட்ஜெட் எடுத்தே இவனுக்கு இன்னொரு படமே எடுக்கலாம்.
அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்லயே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சங்கரையும் அட்லியும் வந்துட்டு அவ்வளவு சொல்லுவாங்க. ஒரு சீன் எடுப்பாங்க, அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. சரியா படத்துல அந்த சீன் இருக்கான்னு கேட்டா எடிட்டிங் டேபிள கட் பண்ணி போட்டான்னுவாங்க. அதுக்கு அது ஒழுங்கா ஸ்கிரிப்ட படி ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி போனாலே அந்த கட் ஹவர்ஸ்க்கு பட்ஜெட்ல இருக்கிற அந்த அமௌண்ட் எல்லாம் வச்சுட்டு அவன் இன்னொரு ஒரு என்ன சொல்றது லோ பட்ஜெட் ஃபிலிம் இல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸாவே நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணி பண்றாங்க இப்போ பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஓடிடில அந்த மாதிரியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிகின் இருக்குல்ல, இந்த பிகினுக்கு தேவையே இல்லாம விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க பாருங்க, கிராபிக்ஸ். அப்புறம் ஆவுனா ஒவ்வொரு கோலுமே வந்து பைசைக்கிள் ஷாட்டு. அடிச்சா பைசைக்கிள் தான். எங்க ஃபுட்பால்ல கோல் அடிக்கிறது மட்டுமாங்க? அத இவனுங்க நார்மல் ஃபுட்பால் ஃபீல்ட்ல போயிட்டு நார்மலா ஆடி ஒரு கோல் போடுற மாதிரி வச்சிருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சொல்றோம்ல, இல்ல இப்ப இந்த கமர்ஷியல் படம் வந்து இப்ப எடுக்கிறவங்க வந்து இந்த பாருங்க, எடுத்தது அட்லி, எடுத்தது கே.எஸ். ரவிக்குமார், எடுத்தது வந்துட்டு ஒரு பாண்டியராஜ் அப்படின்னு போதுல. அந்த இவர் தான் எடுத்தாரு, இவர் எடுத்தனால தான் இப்படி சொதப்புச்சு அப்படின்ற மாதிரியும் போகுது ஒரு சில டைம். ஒரு கண்ணோட்டம். அதாவது கமர்ஷியல் படத்துல இருக்கிற அந்த அவங்க கொடுத்த கண்டென்ட்ன்றதை தாண்டி நாளைக்கு வந்துட்டு ஒரு டைரக்டர் வந்து கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு, அது நல்லா இருக்கு. ஆனாலுமே இவங்கள வந்து ஒதுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அட்லி ஓகே விட்டுருங்க, கே.எஸ். ரவிக்குமார் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு, ஒரு படம். அந்த படம் வந்துட்டு ஐடியாலஜி வைஸ் செம்ம குப்பையான ஒரு படம்னு வைங்களேன். அந்த ஒரு ஆள் பண்ற தப்பால நாளைக்கு நிறைய பேர் வந்துட்டு கமர்ஷியல் படத்துல நல்ல படம் எடுக்கலாம், ஆனா வந்து அவங்களையும் சேர்த்துல பாதிக்குது. அதாவது இந்த பிகின் இந்த ஸ்போர்ட்ஸ் மூவின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த மாதிரி அதுக்கு அமைதியா தெரியுன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கலாம். தெரிய ஒரு நல்ல கமர்ஷியல் படமா இருந்துச்சு. என்னடா ஏதோ கருத்து சொல்ல மாட்டீங்க? எங்க பீரஸ் வந்துட்டு ஏன் தெரிய நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா, அவர் ஏமி ஜாக்சன் லாஸ்ட்ல படம் முடியறப்ப அந்த டான்ஸ் பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. சரிங்க, ப்ராலிங்க. ஓ, 2 பேரும் ஒரே இடத்துல பேசுறீங்களா? மைக் ஒரே மைக் காமிக்குது, அதான் ஓகேங்க. ஏமி ஜாக்சனுக்கெல்லாம் இல்ல சொல்றேன், அதுவுமே வந்து நமக்கு தெரியும். அதுலயுமே நிறைய ஃபிளாஸ் இருந்தாலும் நான் சொல்றேன் கமர்ஷியலா பார்க்கலாம் அப்படின்றேன். இது ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் கணக்கு எடுக்க முடியாம கமர்ஷியல் மூவிலையும் கணக்கு எடுக்க முடியாமல இருக்கு. அதுதாங்க பாத்தீங்கன்னா கோமாளி வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் பிலிம். அது அந்த டைரக்டர் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற வாழ்ந்துட்டு வர டைரக்டர் தான். அவரு கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலா போகாம சின்னதா என்ன சொல்றது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி எடுத்தாரு. ஆனா ஐடியாலஜிக்கு நீ நிறைய தப்பு இதுல இருக்குங்க. பட் ஆனா என்ன சொல்றது உட்காந்து பார்க்கும்போது ஓகே, அப்படி ஓகே. அது எந்த வித இதுவும் இல்லை. ஐடியாலஜி பார்த்தாலும் நிறைய இடத்துல அதாவது கமர்ஷியலு நீங்க சொல்லிட்டாலே அதுல இது பார்க்க கூடாது. அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. எப்படி பாத்தீங்கன்னா நீங்க எங்க பாலையாவே கேப்பீங்க போல இருக்கு. அவர் காலை சொல்லட்டி கைய சொல்லட்டி ஏன்னா ட்ரெயின் ரிவர்ஸ்ல போகும். அந்தால என்னமோ பிரச்சனை பண்ணுங்க நானே ஏஆர் ரகுமான் கிட்ட. who is ஏஆர் ரகுமான் ஐ டோன்ட் நோ அப்படிலாம் கேட்டுக்கிறாரு. அதுக்குதான் நம்ம பசங்க ட்ரெயின் பண்ணி விட்டானுங்க who is பாலையான்னு. எங்க சல்மான் கானே ஒரு இதுல பண்ணதுக்கு வந்துட்டு நம்ம ஆளு நல்லா கை கொடுக்காம கோட்டுக்குள்ள கையை விட்டுட்டு கலாய்ச்சி விட்டு வந்தவரு. என்னங்க விடுங்க, அவர் வயசுக்கு மரியாதை. இன்னொன்னு இந்த கமர்ஷியல் படத்துல வந்துட்டு சரி எதனால வந்துட்டு இதை வரவேற்கிறாங்க, எதனால நம்ம இதை வந்து எதிர்க்கிறோம், அத பத்தி பேசலாமா? ஷெல்பி, ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஹீரோவை வந்து பிரைஸ் பண்ணியே இன்னும் இண்டஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு படம்னு சொன்னா கூட அது இருக்கு, அந்த ஹீரோ பிரைஸ் பண்ற வரைக்கும் அந்த கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கும். நீங்க இதே வந்துட்டு வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அங்க ஹீரோ பிரைஸ் பண்றதெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட். இப்ப நாங்க நிறைய கண்டென்ட் ஃபிலிம் வர ஆரம்பிச்சு மம்முட்டி வச்சு படம் எடுக்கிறவங்க அந்த மாதிரி தான் பண்ணுறான். பட் ஆனா அந்த இண்டஸ்ட்ரியில நியூ டைரக்டர்ஸ வளர்க்குறானுங்க. அந்த விஷயத்துல அந்த மாதிரி படங்கள் சூப்பரா வருது. இப்ப அவங்க ஃபுல்லாவே என்ன சொல்றது, இப்ப ஓடிடி தான் போறது தெரிஞ்ச பிறகு எல்லாமே ஓடிடில இந்த கமர்ஷியல் அளவா போறது இல்ல. அதுக்கு சின்ன பட்ஜெட்ல நல்ல கண்டென்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதை டெவலப் பண்ணி விடுறாங்க. இப்ப நாங்க இந்த லாஸ்ட் 1.5 years 2 yearsல நீங்க எடுத்து பாத்துக்கோங்க எத்தனை கண்டென்ட் ஃபிலிம் வந்திருக்குன்னுட்டு. அவங்க என்ன சொல்றது இந்த சொல்லுங்க. அததான் இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்ப இந்த ஐடியாலஜி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு படம் வருதுன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சவுத் சைட்ல எடுத்துக்குவோம்.
அந்த சவுத் சைடை பேஸ் பண்ணி ஒரு படம் வருது, கமர்ஷியலான ஒரு படம். இப்போ வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு படம் வந்துட்டு சோஷியலா வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல படமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பின்னோக்கி தான் கொண்டு செல்லுது எல்லாரையும். இப்போ வந்துட்டு அந்த காலத்துல எதெல்லாம் நம்ம தப்பு, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இது வந்து சமூகத்துக்கு கேடானது அப்படின்றோம். ஆனா வந்து அதே தான் இவங்க வந்து ஃபோக்கஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த ஊர் நாட்டாம ஒருத்தர் வராருன்னா, எல்லாரும் வந்துட்டு அவர் காலை தொட்டு கும்பிடணும், அவருக்கு குனிஞ்சு வணக்கம் போடணும் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அந்த அந்த நபரோட சுயமரியாதை கெடுது. நபர் மீன்ஸ் அந்த மக்கள். அந்த மக்களோட சுயமரியாதை கெடுது. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு சுப்பீரியரா ஒருத்தர் இருக்காரு, இல்ல உங்களுக்கு கூடவே ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம ஒண்ணு கை குலுக்குவோம். இல்லைன்னா வந்துட்டு நின்னுக்கினே வணக்கம்னு சொன்னா கூட ஓகே. ஆனா இதுல எப்படின்னா, அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த குரூப் ஆஃப் பீப்புள வந்துட்டு ரொம்ப அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ண வைப்பாங்க இந்த கமர்ஷியல் படங்கள்ல. அதே மாதிரி இப்போ வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, ஹீரோ வந்துட்டு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, அவர் 70 வயசானாலும் பரவாயில்ல, 60 வயசானாலும் பரவாயில்ல. ஆனா அவருக்கு வைக்கிற ஹீரோயின் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, மேக்சிமம் 25 அவ்வளவுதான். அந்த ஏஜ் பார்க்க மாட்டாங்க. புண்படுத்தாதீங்க செல்வி. இது 25 18 வயசுலாம் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கே எடுத்துப்போம். இப்போ ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கினா நம்ம சாமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு விஜய் எடுக்கிறோம். விஜய் வந்துட்டு 46 தான். ஒரு ஒரு ஆவரேஜான அங்கிள் வயசுன்னு எடுத்துப்போம், 46ன்றது. ஆனா அவர் வந்து எப்படி சொல்ல, லுக் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் யங்கா இருக்காரு. இப்ப அவருக்கு எந்த ஹீரோயினை வச்சாலுமே பரவாயில்ல. ஆனா இதுவே ரஜினி வந்துட்டு நீங்க என்னத்தான் லுக்ல ஆல்டர் பண்ணாலுமே அவரோட வயசு 70. இப்ப அவருக்கு வந்துட்டு நயன்தாரா மாதிரி ஒரு பர்சனை வச்சா ஓகே, ஆப்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 தான். பட் வந்து எப்படி சொல்றேன்னா, இவருக்கு வந்துட்டு எப்படி வைப்பானா ஒரு 25 அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஃபியூச்சர்ல வைப்பாங்க. இப்பவும் வச்சிருந்தாங்க, இப்போ ஃபியூச்சர்ல வைக்கலாம். ஏன்னா இப்போ தெலுங்குல வந்துட்டு எப்படி 16 வயசு பொண்ணையே வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு இந்த ரீசெண்டா ஒரு படம் வந்து உப்பண்ணான்னு, அந்த பொண்ணுக்கு வர 16 வயசு தான். ஆனா வந்துட்டு எப்படி சொன்னா 15 வைக்கிறாங்க. அது ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண மாதிரியும் இருக்கும். கதைக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி அதுதான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஹீரோ வந்துட்டு அவர் ஏஜ் வந்து மேட்டர் கண்டிப்பா. ஆனா வந்துட்டு அவர் ஒரு ஏஜ், அதுக்கான அந்த லாஜிக்கலி அவர் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும். பட் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அததான் சொல்றேன். இப்போ அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கமர்ஷியல் படம்ன்றது ஒரு பீப்புளுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு படமா இல்ல, ஹீரோ சென்ட்ரிக்கா தான் இருக்கு. ஹீரோ ஊம்பி படம்னு சொல்லுங்க. அதேதான், அது அப்படிதான் இருக்கு. இப்போ இன்னொன்னு, நம்ம நிறைய எப்படி சொல்ல, நிறைய வந்துட்டு நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனா அதை பத்தி பேசுற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வருதா? கிடையாது. அத்தையே வந்துட்டு பூமர் மாதிரி பேசி விட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் விவசாயமே எடுத்துப்போம். விவசாயிகள் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, அவங்க படுற கஷ்டத்தை வந்துட்டு இவனுங்க காட்ட மாட்டானுங்க. நான் வந்து விவசாயி அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுட்டு செல்வி, ஒரு டைலாக் பரவாயில்ல செல்வி, ஒரு படத்துல மொத்த டைலாக்குமே அதுதான். எந்த படம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேத்துக்கு. I am a NASA scientist. அங்கேயும் போய் நான் விவசாயம் பண்ணுவேன். இல்ல அதை வச்சுதான் நான் இப்ப இத சொல்றேன். அதான் விவசாயம்ன்றது என்ன, ஒரு விவசாயம்ன்றது ஒரு புனிதமான ஒரு தொழில். ஒரு நமக்கான வந்து சாப்பாடு கிடைக்கிற இதை வந்து கொண்டு வர்றதே அவங்கதான். அவங்கள பத்தி நீங்க எவ்வளவு பறைசாட்டமோ பண்ணுங்க, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களோட வாழ்வியலை புரிஞ்சுக்கின்னு பண்ணுங்கன்னு சொல்றேன். அவங்களோட அந்த நடைமுறை, அவங்களோட இதை வந்து புரிஞ்சுன்னு ஆனா இவன் என்ன பண்ணுவான், நான் வந்து விவசாயிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்வான். அதுக்கடுத்து எங்கேயோ ஒரு ஊர்ல டூயட் பாடி நிற்பான். அதுக்கடுத்து எவனா ஒருத்த கார்பரேட் கிரிமினல்ன்றதுக்காக 3 வடக்கனுங்களை கூட்டின்னு வருவானுங்க. அதுலயும் பாருங்களேன், இந்த விவசாயம் சார்ந்து வர படம் எல்லாமே வடக்கனுங்க தான் வில்லனா இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்க தானே கெட்டவனுங்க. நம்ம ஊருக்காரன் வந்து விவசாயிக்கு துரோகமே பண்ண மாட்டான், அப்படிதானே? ஏங்க முக்காவாசி விவசாய கடனை வந்து இது பண்றதே நம்ம ஊர் பேங்க்குங்க தாங்க, நம்ம ஊர் இவனுங்க தாங்க. இது என்ன பண்ண வட்டிக்கு கடன் கொடுக்கறவன் எவன்? என்ன வடக்கனா கடன் கொடுக்குறான்? கடை வச்சுன சேட்டுங்க, வடக்கன் தாங்க.
இங்க கணக்கு அவன் வந்து இதுடா யாருடா நீ? அவன் அதங்க மாதிரி நீ வைக்கிறல படத்துல வந்து வடக்கம் தான் வில்லன். இப்ப இது வரைக்கும் விவசாயத்தை வச்சு வந்த படம் எடுப்போம், கத்தி எடுத்துப்போம், பூமி எடுத்துப்போம், வேற என்ன இருக்கு விவசாயத்தை வச்சு? இதுங்க பூமராங். அதுல வடக்கம் வில்லன் தானே, வடக்கம் தானே? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். இப்போ பூமி, கத்தி, அது இது மாதிரி எடுத்துப்போம். இதுல வந்துட்டு இப்ப கத்திலயும் ஒரு ஹிந்திக்காரன் தான் வில்லனா வரான். அவன் வந்து எம்என்சி வடக்கம் தானே. எம்என்சி கம்பெனி. இப்போ இதுலயும் வந்துட்டு எம்என்சி கம்பெனின்றான். கேட்டா அவன் வந்து நாட்டுல இருந்து வந்தவன். இதுலயும் நாட்டு அப்ப எல்லாத்துல இருந்து வரவன் மொத்தமா விவசாயத்துக்கு துரோகம் பண்ணிருக்கான், இல்ல விவசாயத்தை அழிக்கணும்ன்றான். நம்ம ஊர்ல நிறைய பேர் விவசாயம் அழித்து காரணமே நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான். நீ ஒரு விவசாயத்தை பத்தி ஒரு படம் எடுக்கிறன்னா அந்த மக்கள் கூட நீ இருந்து இது பண்ணும், அவங்களோட வாழ்வியல் எடுத்து சொல்லணும். நேரடியா உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்ற தைரியம் இருந்தா நேரடியா சொல்லு, இன்னும் நடக்குது பிரச்சனை சொல்லு. பிரச்சனை சொல்லு. இவங்க என்னன்னா எம்என்சி கம்பெனியால மட்டும்தான் விவசாயத்தை வந்து எம்என்சி கம்பெனி மட்டும்தான் அழிக்குதுன்னு கிடையாது. மும்பைல போய் வாங்கினுங்கிறான், இங்க இருக்கிற பேங்க்ல உள்ளூர் ஊராட்சி கிராமத்துல தானே போய் கடன் வாங்குறான். அதேதான். அதே மாதிரி மக்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது பிரச்சனைன்னு சொல்ல வரும்போது நம்மளுக்கு எதுவும் கண்டுக்காத மாதிரி அப்படியே விட்டுறாங்க. மக்கள் எப்படி சொல்றதுன்னா ஓக்கு சீரியஸா சொல்ற இந்த விஷயத்த ஓக்கு. இப்ப வந்து விவசாயி வந்துட்டு சரி ஒரு விவசாயி பத்தி படம் எடுக்கிறவங்க விவசாயி படுற கஷ்டத்தை ஒருத்தன் விவசாயி வச்சே சொல்ல வைக்கலாமே. இப்போ கத்தியில வந்து என்னத்தான் அது ஒரு இதுவா இருந்தாலுமே லாஜிக்கலி கரெக்டான படம் எப்படின்னா அதுல வந்து அந்த ஊர்க்காரங்களை பேச வைப்பாங்க. இந்த இடத்துல பூமியை ஏன் நம்ம அடிக்கிறோம்னா பூமி வந்துட்டு லாஜிக்கலி ரொம்ப ஃபெயில் ஆனது. இப்போ ஒரு விவசாயத்துல நாசா சயின்டிஸ்ட் வரான். அந்த நாசா சயின்டிஸ்ட் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வெடி வர வைக்கிறானுங்க. அந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா அந்த ஹீரோ அந்த இமேஜை நான் மெயின்டைன் பண்றணும்ன்றதுக்காக விவசாயத்தை பத்தி பேசுறானே தவிர்த்து விவசாயத்துக்காக எந்த ஹீரோவும் விவசாயம் டாமினண்டா பேசணும் அப்படின்றது யாருமே பேசல. எனக்கு தேவை என்ன நான் வாங்கின பேமெண்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிச்சா அந்த ஸ்கிரிப்டை நான் இஷ்டத்துக்கு பண்ணணும், அதுல கான்செப்ட்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரிதான் இருக்கு காமிச்சு போடுங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு கேட்டா சொல்லிடுவாங்க டைரக்டர் சொல்றாரு நான் நடிச்சேங்க. டைரக்டர் சொன்னா குதி இதுனா குதின்பா குதிச்சிருவியா ராவுன்பா சொத்துருவியா இல்ல டைரக்டர் நல்லபடியா இருந்தாலும் சூர்யா வந்து விவசாயத்துக்கு என் பண்ற மாதிரி ஒரு சீன் வைக்கணும்ன்றாராம காப்பான். தேவையே இல்லாத இது வந்து காப்பான் ஃபுல்லும் வந்து மிலிட்ரி சைடே படம் கொண்டு போய்க்கலாம். அதான் சொல்றேன். இது கூட ஒரு லவ் படம் இருக்குங்க, எவ்வளவுங்க பட்ஜெட் ஆகும்? ஒரு 20 கோடி வச்சுக்கலாமா? மேக்ஸிமம் ஒரு 20 கோடிக்கு 2 பேரும் லவ் பண்றாங்க. ஒரு பி லெவல் ஆக்டர்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷால் ஆர்யா அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க வந்துட்டு ஒரு லவ் படம் அவங்கள வச்சு ஒரு லவ் படம் எடுக்கிறாங்க. 15 கோடி போடுறேன், சிம்பிள் லவ் படம் தான். அதுல நான் போய் விவசாயத்தை வச்சு அது எப்படி இருக்கும்? ஒரு ஜானர் போறேன்னா அந்த ஜானர்ல போயிடணும், இல்லைன்னா அந்த ஜானருக்கு பேஸ் பண்ற மாதிரி அந்த கான்செப்டை கொண்டு வரணும். ரெண்டுமே ஃபெயில் பண்ணது இந்த கமர்ஷியல் படங்க. ஆனா ஜானர்லெஸ் பிலிம் தான் இந்த கமர்ஷியல். இவனுங்க சொந்த நம்ம ஊர் மசாலா படம் வந்து ஜானரே இருக்காது, ஒரு ஜானர்னே இருக்காது படம். இஷ்டமயத்துக்கு எல்லாத்துக்குள்ளயும் போய் கடைசியா வந்து ஒரு வில்லனை வச்சு அந்த வில்லனை அடிச்சு ஒண்ணு அந்த வில்லனை அடிக்கணும், இன்னும் அந்த வில்லனை கடைசியா அடிச்சு திருத்திடணும் நம்ம சைடு ஏத்துனா. ஆமா ஒன்தான் முடிஞ்சிச்சு, நல்லபடியா ஆக்கிட்டவனே ஹீரோ விக்டரி வில்லன் 0ன்னு போட்டு முடிச்சிருவானுங்க படத்தை. எங்க நீங்க இது அடிக்கணும்லாம் சொன்னீங்க. ஒரு படத்துல ஒரு படம் இருக்கு, இந்த மகேஷ் பாபு ஒரு படம் பிரகாஷ் ராஜ் வரும், அது படம் பேர் தெரியல. அவர் அடிக்கவே மாட்டாராம், எதுவே பண்ண மாட்டாராம். வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறதுக்கான மொத்த எவிடன்ஸும் கையில இருக்குமா, ஆனா கோர்ட்டுக்கு எதுவும் போக மாட்டாராம். அவரு திருட்டு அவரை கூட மிலிட்டரி கூட்டு போயிடுவாராம். இது நான் பாத்திருக்கேன். இவனுக்கு சரியான ஆள் இல்லை, ரஷ்மிகா மந்தனா ஹீரோயின், அந்த படம் தானே விஜய் சூப்பர் அந்த படமே தான். அதுல வந்து பிரகாஷ் ராஜ் தான் வில்லனா இருப்பாரு. கடைசியா வந்து இவர் அடிக்கவே மாட்டாரு, வெறும் அந்த இது வச்சு பண்ணி ஏமாத்தி கடைசியா அவர் வந்து கெஞ்சுவாரு, அப்பா என்னதான் பண்ண போறேன்னுட்டு. அப்புறமா பார்த்தா இவர் மிலிட்ரி கூட்டின்னு போயிட்டு பிரகாஷ் ராஜ் வந்து மிலிட்ரி மேன் ஆக்கி விட்டுருவாரு. என்னடா கதை இது?
இதுதான் அந்த படம். இது நிறைய இருக்குங்க. சொல்ல போனா எடுத்து பேசணும்னா என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இவருதே எடுத்துக்கோங்க, தலைதே விவேகம். அதுல ஃபுல்லாவே வந்துட்டு அஜித்தே புஷ் பண்ணியே இருக்கும். வில்லன் அவ்வளவு பெரிய ஆள்ல அங்கிருந்து பாலிவுட்ல இருந்து இறக்கியிருக்காங்க. அவருக்குன்னு கொஞ்சம் வெயிட் ஈக்குவலைஸா பேலன்ஸ் பண்ணணும். வில்லனே பிரைஸ் பண்ணுவார் ஹீரோவை. அந்த இடம்லாம் வந்து விவேக் ஓபராயின் டைனாமிக்கல். அவர் இதே வந்துட்டு அவரை பில்லால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை என்ன சொல்றது கொஞ்சம் நல்ல இதா கொடுத்துட்டு அவருக்குன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது இவனுக்கு வந்து ஹீரோ தான் ஆளு, ஹீரோவை தவிர வேற எவனும் ஆளு கிடையாது. ஆக்சுவலி இது நம்ம டேரக்டர் சைடும் தப்பு இருக்கு. என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு அது அஜித் வந்துட்டு. இந்த மாதிரி ஜிவிஎம் உங்க படமாவே இருக்கட்டும், எக்காரண்ட்டுக்கு வந்தும் இதை மாத்த வேணாம், டைலாக்லாம் எனக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். நேர்கொண்ட பறவையிலையும் அதே தான். கொஞ்சம் அந்த நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒரு சாங் வச்சாங்க. அதுவும் தமிழ் ஆடியன்ஸ்க்காக தான் வச்சது அந்த ஃபைட் சீன் சாங். இல்லைன்னா அது அப்படியே பிங்கோட ரீமேக்கா தான் இருந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்ற டேரக்டரோட இது, ப்ரொடியூசர் இது, படம் இப்பதான் ஓடும். அதுவே வக்கீல் சாபா மாறும்போது வந்து கோர்ட் ரூமே அது வேண்டாம் வேண்டாம் அது வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். ப்ரொடியூசர் டைரக்டரே வந்துட்டு ஆடியன்ஸை வந்து மிஸ்ஜட்ஜ் பண்றாங்க. ஆடியன்ஸ் என்னவோ இப்ப நல்லா தெளிவா தான் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த கண்டென்ட் வேணும், இந்த கண்டென்ட் வந்தா கன்ஃபார்ம் ட்ரோல் ஆகும், ஓடாது. என்ன சொல்றது, பேசும் பொருளா இருக்க, பேசும் பொருளா எப்படின்னா நெகட்டிவ் ஷேரா பேசுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர மிஸ்ஜட்ஜ் பண்றாங்க ஆடியன்ஸ் இப்படிதான் நேட்டு. எப்பயோ ஆடியன்ஸ் எவால்வ் ஆயிட்டு மாறிட்டாங்க. தேர் வெயிட்டிங் ஃபார் த குட் கண்டென்ட். ஒரு நல்ல கண்டென்ட் கிடைச்சா அதை பேசுவாங்க, அது இன்னும் டெவலப் பண்ணி அந்த மாதிரி நிறைய படம் வர்றதுக்கு பார்ப்பாங்க. தமிழ் ஃபிலிம் மட்டும் தான் பார்த்துருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் ஃபிலிம் மட்டும் தான் பார்த்தாங்க. அவங்க எப்போ வந்து அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, எதர் ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ், எதர் சீரீஸ் கூட இருக்கட்டும். பீரஸ் இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எப்படி தெரியுமாக்குது, இது வந்து பர்டிகுலர் ஏஜ் பீப்புள் மட்டும் பாக்குது. இந்த சீரீஸ் அனிமே இதெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்தன்னு இல்ல, ஒரு பர்டிகுலர் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் மட்டுமே பாக்குறது. நான் எப்படி சொல்றேன்னா, ஓவரால் அது வந்து ரேஞ்சுன்னு இல்லாம ஓவராலா ஒருத்தருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு படம் வரணும். ஆனா அது கமர்ஷியல் வந்துட்டு அதை வந்து எடுத்துதான் விடுது, அதை வந்து கொண்டு போக மாட்டேங்குது. ஒரு எலமெண்ட் இல்ல, அது வந்து ட்ரையா இருக்கு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு படம் வரணும். நான் வந்து தியேட்டர்ல போய் 120 ரூபாய் கொடுத்து ஒரு படம் பாக்குறேன்னா எனக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு அட்லீஸ்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு லாக் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அப்படி வந்து அதுக்குதான் கமர்ஷியலா போட்டு முக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இட்டு பாட்டு இறக்கி பாட்டுக்கு டான்ஸ் போடுறானுங்க. எந்த பிக் ஸ்டார்ஸ் இங்க இருக்க யாரா இருந்தாலுமே கமர்ஷியலா தான் போறாங்க. அவங்க அந்த ட்ராக் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருந்தாங்கிறாங்க. யாருமே இப்படி சொன்னா இல்ல ஹீரோ வந்து கமர்ஷியலா தான் எதிர்பார்க்கிறாருன்னு இல்ல, ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக பாக்குறாரு. ஆனா ஃபேன்ஸ் வந்து எவால்வ் ஆகல. காரணம் இந்த கமர்ஷியல் படங்களே அவங்கள வந்து இன்னும் லாக் பண்ணி வச்சிருக்கு. விஜய் வந்து ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லனா இவனுக்கு கஞ்சி வர மாட்டேங்குது. தல அஜித் வந்து பிஜிஎம்ல நந்து வந்தனாவும் இவனுக்கு விந்து வர மாட்டேங்குது. இல்ல அததான் சொல்றேன். இல்ல இப்ப வீரஸ் சொன்ன பாயிண்ட் தான், ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்துட்டு அனிமே பக்கம் போறாங்க, சீரியஸ் பக்கம் போறாங்கன்னு. இப்போ அந்த பக்கம் போறனால தான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இது வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் டெவலப்டா இருக்கணும். நம்ம வந்து இங்க பாரு ஒருத்தனாச்சும் இதை மாஸ் பிஜிஎம்னு போட்டேவனா நடக்கிறானா, இல்ல ஸ்டோரி வைஸ் பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கண்டென்ட்டும் புதுசா இருக்கு, ஏன் இது வந்து வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல டைரக்டர்ஸை பார்த்து. அந்த மாதிரி கொண்டு இப்போ இது வந்து பீரா சொல்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இதை வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து பின்னால எப்படி போகணும்னா ஓவராலா இது போகணும். நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து கமர்ஷியல் படங்க என்னென்ன பண்ணுது இவங்களை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல கில்லி படத்தை பார்த்தோம், இப்பயே திருப்பி கில்லி படத்தை ஏன் பாக்குறோம்? அது கமர்ஷியல் படம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலுமே வந்துட்டு அது எப்படி சொல்ற சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் கொஞ்சம் பூமரா இருக்குதா அது படம்? இல்ல கரெக்டான அந்த ஒரு எலமெண்ட்டை கொண்டு போறாங்க. அது இப்போ வரைக்கும் இதுவா இருக்கு. இதுவே வேற ஏதாவது ஒரு படம் வந்துட்டு கமர்ஷியல் படம் வந்து நம்ம பாக்குறோமா, ஒரே ஒரு தடவை பார்ப்போம் அவ்வளவுதான். புலி அது ஃபேண்டசி. இந்த படம் கூட எங்க ஒரு வாட்டி பாக்குற மாதிரி இருக்கு, பாதி படத்துல ஏந்து போற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து அந்த காலத்துல வந்து கமர்ஷியல் படத்தை நம்ம இப்பவும் பார்த்துன்னு இருப்போம். ஆனா வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுல இருக்கிற கான்செப்ட போட்டு அடிப்போம். கண்டுபிடிச்சு அடிக்கணும், அதுக்கு போய் நம்ம டைம் மிஷின் வாங்கிக்கினே நம்ம போய் திட்டினுக்க முடியாது அவனை.
அந்த ஒரு டைம் ஸ்டேஜ்ல மிஷின்லாம் இல்ல. இப்போ திடீர்னு கேடிவில பார்த்துட்டு இங்க தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு படத்தை ஒரு தப்பு இருந்தா வந்து மீமா வருது, 2 தப்பு இருந்தா மீமா வருது. படத்துல ஒரு மேஜர் கான்செப்டே தப்பா இருந்துச்சுன்னா அதுதாங்க வீடியோவா சொல்றேன். போட்டுருக்காங்க. அப்போ இருந்த டைம் லைனுக்கு வந்துட்டு கமர்ஷியல் படங்க வந்துட்டு அப்போ சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற டைம் லைன் என்னன்னா கமர்ஷியல் படங்க வேணாம்ன்றோம். அப்போ வந்து கமர்ஷியல் படம் வேணும்ன்றோம். ஆனா இப்போ பார்க்க சொல்ல அது எப்படி இருக்கு, என்னடா இவன் இப்படி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன எப்படி இது பண்றோம்னா, இது கொண்டு போக கூடாது, மாத்தணும், சேஞ்ச் இருந்துனே இருக்கணுங்க. ஒரு சினிமான்னு இருந்தா ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், டிரான்சிஷன்ஸ் இருந்தே தான் ஆகணும். ஆனா வந்து கமர்ஷியல் படங்க அது பண்ணதானா கிடையாது. அதைத்தான் சொல்றேன். இப்போ வந்து இந்த கமர்ஷியல் படம் எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேரோட, நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ஒர்க்கர்ஸோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வியூவர்ஸோட டைமையும் வேஸ்ட் பண்ணுது. அண்ட் வந்து அந்த இப்போ நம்ம ஒரு படம் கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அட் த சேம் டைம் அவன் ஆடியன்ஸ் வந்து அவங்க செலவு பண்ணி பார்க்குற அந்த இது, ஸோ டைம், மணி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஐடியாலஜிஸ் வந்து தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு இன்ன வரைக்கும் பெரிய ஹீரோங்களை வச்சு ஒரு 4 பாட்டு, ஒரு மாஸ் பிஜிஎம் எடுத்துட்டா மட்டுமே அது கதை கிடையாது. ஒரு அந்த ஆக்டரை வந்து யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ஆனா வந்து கமர்ஷியல் படத்துல அது யூசேஜே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி பார்த்தா அந்த ஆக்டரோட இதுவும் வந்து ஆக்டரோட ஒர்க்கும் வந்துட்டு வேஸ்டா போகுது. ஸோ எப்படி சொல்றதுன்னா, இவங்களோட பர்சனலா தோன்ற ஒரு படத்தை வந்து தேவையில்லாம எல்லாரோட டைம் அண்ட் மணியை வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சோசியலா நடக்கிற ப்ராப்ளம்ஸை வந்துட்டு வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அது வந்து பின்னால வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா கூட மாத்தோம் அது. ஸோ டோட்டலா எப்படி சொல்லணும்னா, கமர்ஷியல் படம் இஸ் பக்கா குப்பை, அவ்வளவுதான். அடுத்து எதி நீங்க சொல்லுங்க. அதேதான் ஷெல்பி சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, ஆடியன்ஸ் எவால்வ் ஆயிட்டாங்க, ஃபேன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆயிட்டு வராங்க. இப்போ என்ன சொல்றது, அவங்களோட ஹீரோ படம் வந்தாலே வந்துட்டு அவங்களே சொல்றாங்க இது கொஞ்சம் ஐடியாலஜி வெடி அடி வாங்குதுங்க, இதை வைக்காம இருந்துக்கலாலும் ஃபேன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆயிட்டு வராங்க. மாஸ்டர் தினிதர் சிங் அப்படின்னு இல்ல. இப்ப என்னன்னா வந்துட்டு ஹீரோஸும் கொஞ்சம் அப்ரோச் பண்றாங்க, அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அந்த சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஆடியன்ஸை மிஸ்ஜட்ஜ் பண்ணாம, ஓகே இவங்களுக்கும் கண்டென்ட் ஃபிலிம் எதிர்ப்பாங்க, ஒரு நல்ல கண்டென்ட் ஃபிலிமாவே டெலிவர் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு தேவைன்னா வைக்கலாம், அதுக்குன்னு படம் ஃபுல்லா பாட்டே இருந்தா அதுதான். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியன் சினிமா, நம்ம சவுத் சினிமா, தமிழ் சினிமால கமர்ஷியல் சினிமான்றது ஒரு என்ன சொல்றது இருக்கும், அதுக்குன்னு அதே பிடிச்சிட்டு தொங்க வேணாம். கண்டென்ட் வாங்க, டெவலப் பண்ணுங்க, கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸை நிறைய பண்ணதான் சினிமா இன்னும் அலைவா இருக்கும். இல்லைன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படி தெலுங்கு ஆடியன்ஸ் வந்துட்டு தமிழ் ஃபிலிம், மலையாள ஃபிலிம், அந்த மாதிரி நிறைய அதர் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்விட்ச் ஆனாங்களோ அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போனா இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி வரும். அதான் இப்ப ஹீரோஸே வந்துட்டு இவரு சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அருள்நிதி பாத்தீங்கன்னா வந்துட்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் இது மாதிரி தான் பண்றது. ஆனா அவர் எல்லா படமே வைத்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸா இருக்கும், ஒரே சப்ஜெக்ட்ஸ் இருக்காது. அந்த மாதிரி கார்த்திக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸா இருக்கும், வேற டேரக்டர்ஸ் கிட்ட வேற ஜானர்ல அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணலாம். ஒரே கமர்ஷியல் ஹீரோ, ஒரே கமர்ஷியல் சப்ஜெக்ட். அவருமே நிறைய டிஃபரெண்ட் படம் பண்ணிருக்காங்க. அவரும் நிறைய பேர் இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி பிஎன்சி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. என்ன இந்த கமர்ஷியல் ஃபிலிம் வந்து அதை சப்ரஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஹீரோ அதுரா, ஏன் ஹீரோரா, பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு படத்தோட சக்சஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்தோட சக்சஸ் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாது, படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கே உள்ள போவாங்க. அதனால பாக்ஸ் ஆஃபீஸோட ஹையஸ்ட் வச்சு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் என் ப்ரொடியூசருக்கு லாபம், அவ்வளவுதான். படத்தோட சக்சஸ் எப்போனா அதை பத்தி ஒரு 10 பேர் பேசுறாங்களா, அதுதான் அந்த படம் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கா, அதுதான். அந்த படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லி ஒரு விஷயமா பேசுறோம். அந்த படத்தோட ஒரு மேஜர் ஐடியா வந்து ஒவ்வொரு முறை இந்த டாபிக் இதுக்கு முறை பேச முடியுதுனால அந்த படத்தோட சக்சஸ். ஆமாங்க. மீதி படம் இந்த கமர்ஷியல் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு ஜோக்கு வேணா போடலாம், டெம்ப்ளேட்டுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அந்த படத்தோட ஐடியாவை போயிட்டு எங்கேயும் சொல்ல முடியாது. ஐடியாலஜிக்கலா படம் வந்தா இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்றோம். கமர்ஷியலாவும் இருந்தாலுமே கமர்ஷியல்ல கதையை இன்க்ளூட் பண்ணுங்களா,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சுப்போம். ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கமர்ஷியல் மூவி லவர்ஸுக்கு நாங்க வந்து கதையை எக்ஸ்பெக்ட் பண்றோம். கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இந்த பதிவு சென்று முடிச்சுப்போம். ஓகே, எல்லாருக்கும் உனக்கு என்னப்பா ஒரு எபிசோட் வருவ போவ, நாங்களாம் அப்படியா? ஸோ அதான் முடிச்சுப்போம். சரி, செல்பி அண்ட் எதி நன்றிகள் வந்ததற்கு. நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. ஓகே, பாய் பாய்.